இங்க ஒரு பொண்ணு தன் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. அதை பார்த்த வேலைக்காரி போலீஸ்க்கு போன் பண்றா. அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த ரூமை பார்த்துட்டு அது தற்கொலையில கொலைன்னு முடிவு பண்ணி அந்த வேலைக்காரிய சந்தேகப்பட்டு விசாரிக்கிறப்ப அந்த வேலைக்காரியோட பொண்ணு தான் கொலை பண்ணதுன்னு எவிடன்ஸ் கிடைக்குது. தன்னை திட்டினதுனால கோபத்துல தள்ளி விட்டப்ப செவுத்துல தலையிடிச்சு இறந்து போயிட்டாங்க. இதுல இருந்து தப்பிக்க தான் தூக்குல தொங்க விட்டதா சொல்றா. ஆனா இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவ தலையில அடிச்சதுனால இறந்து போகல, பாய்சனால தான் இறந்து போயிருக்கான்னு தெரியுது. மறுபடியும் இந்த போலீஸ் வீட்டுக்கு வந்து செக் பண்றப்ப அந்த வீட்டுல இருக்க கபோர்ட்ல இருந்து பாய்சன் கிடைக்குது. அந்த பாய்சனை கலந்து கொடுத்தது இவ ஹஸ்பண்டோட வைஃபோட பையன். அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த பாய்சனை செக் பண்ணி பார்த்தா இந்த பாய்சனால அந்த பொண்ணு இறந்து போகலன்னு தெரியுது. இப்போ அந்த வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணதுல வெளியில இருந்து வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போனது தெரிய வருது. இப்போ இந்த போலீஸ் அது யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு போனா அது அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட தம்பின்னு தெரிய வருது. அங்க போனதும் பார்த்தா அவன் அந்த போலீஸ் அடிச்சு போட்டு கட்டி போட்டு வச்சிடுறான். அப்புறம் தான் தெரியுது இந்த கொலையை பண்ணது அந்த போலீஸ் தானு. ஏன்னா அந்த இறந்து போன பொண்ணு இந்த போலீஸோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த போலீஸ்க்கு போன் பண்ணி தன்னை கூட்டிட்டு போக சொன்னதுனால வேற வழி தெரியாம இந்த போலீஸ் அவளை கொலை பண்ணிடுறான். இப்ப அதுல இருந்து தப்பிக்க நினைச்ச இவன் மாட்டிக்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.